தீர்த்தோற்சவம். தேன், பால், அதை விட மாம்பழம், பலாப்பழம், அளவில்லாத அளவுக்கு நிறைய பேர் வேலவனிடம் வலிகளை தீர்க்க வழி தேடி வாரார்கள். தரு பத்தி திருநகையத்தை குறை சத்தை சரவண முத்து குருவித்து குருவர என போதும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிஸ்னஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி. இன்று 7ஆம் நாள் 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்று செல்வச்சன்னதி முருகன் கோவில் திருவிழா தொடங்கி 16ஆம் நாள். 16 எத்தனை திருவிழா மொத்தம்? 16 திருவிழா. இன்றைக்கு என்ன? தீர்த்தோற்சவம், தீர்த்த திருவிழா. எனவே இன்றைய நாள்ல நாங்க கோயிலுக்கு போக போறோம். ஆனா இன்றைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு ஓட்டோண்ட கேபிள் வந்தா இருந்துட்டு நாங்க இப்ப நிக்கிறோம் இதுல. சரி, நாங்க இங்க இருந்து பயணம் செய்து போறோம். சரி, முச்சக்கரை வாங்க வண்டி வந்துடுது, போவோம் வாங்க. பாருங்க, சின்ன உழவு இயந்திரத்துல நாங்களும் முந்தி போறோம் இல்லாம போறாரு. கோயிலடிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வீதி மூடப்பட்டுள்ளது என்று இருக்குது. ஆனால் உள்ளுக்கும் போகலாம். நாங்கள் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் இதில் இறக்கி விடுங்க, நாங்கள் போகிறோம்ண்டு. ஜனனி என்ன அமைதியாக வரீங்க? ஏதாவது நேத்தியா மௌன விரதம்? நீங்கள் மௌன விரதம் பிடிக்கிறான்ட்டு நாங்கள் நீ இன்னும் மௌன விரதம் பிடிக்க விடக்கூடாது. ஏன் சொல்லுவான் இப்படின்னு கேட்டு எங்களை ஏதாவது ஒரு வேலை வேண்டி கொண்டிருப்பேன். வீட்டை ஏற்கனவே நான் இப்படியே எழும்பி வீடு கூட்டி முத்தம் கூட்டி எல்லாம் தான் செய்யணும். இந்த இதில் வேணி வேணி குடிக்க போறீங்களா? குடிக்க போறீங்கன்னா குடிங்க. நிறைய தண்ணீர் பந்தல்கள் இருக்குது. நேற்று இரவு வந்தனாங்க நாங்கள். என்ன விட்டுட்டு வந்துட்டு காவடியண்டா இன்றைக்கு என்ன செய்யணும்னா, நேற்று இரவு வந்து இங்கே நின்றுட்டு இந்த தீர்த்தம் பார்த்து தான் போவீங்க. கோயிலினுடைய முன் வீதி, கோயிலுக்கு போறவர்களினுடைய எண்ணிக்கையும் வாரவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்குது. இந்த வீதியில் 2 பக்கமுமே என்ன ஜனனி? இரண்டு பக்கம் மக்கள் தொகையா. அடுத்தது என்னென்னா, இன்னைக்கு 8 மணிக்கு தீர்த்த திருவிழாண்டு இருந்தது. இப்போ நேரம் 9:42. ஜனனி ஏன் அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கு. அன்னைக்கு அந்த கிளச் கேபிள் அறந்துட்டுது. அதனால தான் இன்னைக்கு தீர்த்த திருவிழா. கோயிலை நெருங்க நெருங்க பக்தர்கள் தொகை கூடிக்கொண்டே. 8 மணிக்கு பூசை எல்லாம் தொடங்கும். சரி, நாங்கள் இப்போ கோயில் முன்றலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து நாங்கள் உள்ளுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் நடக்குது பாருங்கோ. இன்னுமே தீர்த்தம் ஆடுற இடத்துக்கு, அதாவது அந்த கேணி பகுதிக்கு போகையில் இனித்தான் போக போதும். எல்லாம் வந்துட்டதோ தெரியல. நாங்கள் இப்போ போய் உள்ளுக்கு கும்பிட்டுட்டு வருவோம் வாங்க. எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் கொண்டு பாருங்க. கோயிலுக்குள்ளே அதிகமான பக்தர்களை பார்க்க முடியுது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, நிறைய தேங்காய்கள். இவ்வளோ தேங்காயும் உடைக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்றைக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு மட்டுமோ தெரியலை, எனக்கு சரியாக தெரியலை. இதை விட அதிகம் நேற்று உடைச்சது. அந்த தேருக்கு முன்னு கழிச்சு உடைச்சதே எவ்வளவு. பாருங்க, இந்த இடத்துல நிறைய ஆட்டக்காவடிகள் பால் செம்பெடுத்து செல்கிறார்கள்.
காவடி ஆடுறார்கள். நேற்றிரவு வேளையில் அதிகமான கரகாட்டம் வந்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த காவடி ஆடுறது உண்மையிலேயே அவ்வளவு ரசனையாக இருக்கும். சில பேர் நல்லா ஆடுவார்கள் காவடி. அப்படியே எந்த பக்கம் திரும்பி பாருங்கள் உள்ளுக்கும், இதுவும் கேட்க நல்லா இருக்குது. உண்மையாக அவ்வளவு ரசனையாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல தான் வேலவன் தீர்த்தம் ஆட போகிறார். எல்லாருமே சுற்றி வர வந்து இடம் பிடித்து இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீர்த்தம் ஆடுற அந்த காட்சியை பார்க்க முடியும். இன்றைக்கும் அதிகமான காவடிகள். அப்படியே திரும்பி பாருங்க. இப்போ நான் நிற்கிறத பாருங்கள், கடும் வெயிலுக்குள்ளே நிற்கிறோம். இந்த பக்கம் இந்த மர நிழல்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியே பாருங்க, நிறைய பேர் வந்து இடம் பிடிச்சி இருக்கிறதுக்கே வரார்கள். ஏன்னா உண்மையிலே நாங்களும் வந்தால் கூட எங்கே இடம் பிடிக்கலாம், எந்த இடத்துல போய் இருக்கலாம்ன்றதை தான் தேடுறேன். நாங்கள் மர நிழல் இடம் பிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்லலாம் இங்கே. ஏன்னா சில நேரங்களில் இருக்காது இடம். இங்கே பாருங்க, இதுக்குள்ள அவ்வளோ மக்கள் கூட்டம். அடுத்தது இந்த வெளி வீதி இருக்குல்ல, இதில் கடும் வெயில். இப்போ நாங்கள் நிற்கிறதே வெயிலுக்குள்ளே தான். இதில் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இப்போ வேலவன் உள்வீதி சுற்றி வடக்கு வீதியில், அதாவது வடக்கு பக்கம் ஒரு சிறப்பு வழிபாடு நடைபெறதான அந்த இடத்துல நிற்கிறார். போய் பார்த்துட்டு வருவோமாங்க. வடக்கு வீதியில் சிறப்பு வழிபாடுகள் முடித்து இப்போ வெளி வீதி நோக்கி வேலவன் வந்து கொண்டிருக்கிறார். என்ன வேலவனை காணையில் என்று யோசிப்பீங்கள், இதுக்குள்ள வேலவன் இருக்கிறார். இப்போ பின்பக்க வீதி, அதாவது மேற்கு வீதியில் இருக்கிற அந்த உள்ளுக்கு வர பாதை ஊடாக அப்படியே உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தீர்த்தமாடுற இடத்துக்கு வர போகிறார்கள். அந்த வேலவன் வந்துட்டார். தீர்த்தமாடுற இடத்துக்கு வந்துட்டார்கள். எல்லாம் தயார்படுத்தப்படுது. சரி, இப்போ அந்த கேணிக்குள்ள அமைக்கப்படுகிற அந்த தாமரை தடாகத்துக்கு கொண்டு வரார்கள். பூசை வழிபாடுகள் ஆரம்பமாகிவிட்டது. மேலே போடப்பட்ட அந்த துணி மெல்ல அகற்றப்படுகிறது. வேலவன் வெளியில தெரிகிறார். அப்படியே பாருங்கோ, வெள்ளி வேலவன் வெளியில தெரிகிறார். வெள்ளி வேலவன் தீர்த்தமாட்டப்படுகிறார். வெள்ளி வேலவன் தீர்த்தமாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் வரும்போது இருந்த பக்தர்களை விட இப்போ இவ்வளவு அதிகரித்திருக்குன்னு பாருங்க. அவ்வளவு காவடிகள் வந்து கொண்டிருக்கு. நாங்கள் அந்த தீர்த்தமாடுற இடத்த ஒரு மணி நேரம் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே போய்கொண்டே இருக்குது.
பாருங்க, பாதையில் மக்கள் வெளி வீதியில் மட்டும்தான், அதாவது காவடி போகிற அந்த வீதியில் மட்டும்தான் பக்தர்கள் கூட்டம் இல்லை. மற்றபடி அப்படியே பாருங்க சுற்றி ஏற்கனவே காட்டினா இப்போவும் பாருங்க இருக்கா. இங்கே பாருங்க, பாருங்க வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுது. கார்முகில், எனக்கு என்ன மழை வரப்போது போல இருக்குது. சரி ஜனனி, நீண்ட நேரத்துக்கு பிறகு என்ன சந்திக்க வந்திருக்கிறா. ஜனனி எப்படி இருக்கு? நேற்றையுடன் இன்னைக்கு கூட மாதிரி உனக்கு எங்க கூட பல கூட மக்கள் கூட்டம் கூட இருக்கு. உண்மையாவே நேற்றைய விட காவடி இன்னைக்கு கூட காவடி அதிகம் தான். பகல் நேற்று இரவு வந்தேன்னு சொன்னீங்க. எங்க போறீங்க? இப்ப தண்ணி விட ஐஸ்கிரீம் ஏதாவது என்ன எங்கள்கிட்ட வந்தீங்களா? இல்ல உங்களையும் கேட்டுட்டு தான் போறேன். நீங்க இடையில கிளம்பி போட்டீங்க. ஏதாச்சும் அவரே கண்ட உடனே சும்மா கேட்டு போறேன். இல்ல உங்களை கேட்டு தான் எம்பி வந்தேன். சரி ஓடுங்க, உங்க நண்பிகள் காவல் நிற்கிறேன். இப்போ தீர்த்தம் ஆடுற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக வந்து நிற்கிறேன். நாங்கள் ஏற்கனவே நின்ற இடத்த விட கொஞ்சம் தூரமாக நிற்கிறோம். ஆனால் இதில் நின்றும் பார்க்கலாம், அந்த அளவு தூரத்தில் தான் நிற்கிறோம். அந்த தீர்த்தம் ஆடுற காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு எப்படி இன்னொரு இவ்வளவு பழங்களான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேன், பால், அதை விட மாம்பழம், பலாப்பழம், எவ்வளவு பழ வகைகள் இருக்கோ, பேரிச்சம்பழம், திராட்சை பழம், இந்த மாதிரி எவ்வளவு பழங்கள் இருக்கோ அவ்வளவு பழங்களும் வேலவனுக்கு பூசப்படுது. அதில் நின்று பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் மண்டையை பிளக்கிற வெயில் இருந்துச்சு, அதால் கொஞ்சம் தூரம் இங்கால வந்து நிற்பமாண்டு வந்தால் இப்போ ஓரளவு மப்பு வந்துடுது. மப்பு வந்தாலும் அந்த மக்கள் தொகை கூட கூட வெக்கை கூடும் தெரியும் தானே உங்களுக்கு. நீங்கள் கூடுதலாக ஏதாவது ஒரு உங்கள் அறைக்கு குளிரூட்டி வேண்ட போகிறீங்கன்னா அவர்கள் அந்த வெக்கையை கணக்கிடுவார்கள், எத்தனை பேர் இருக்க போகிறீங்கள் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ மக்கள் கூட்டம் இருக்க மக்கள் நெரிசலாக சரியான வெக்கையாக இருக்கும். அந்த வெக்கை தெரியுது, ஆனாலும் சாதுவாக கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது இந்த மப்பு வந்ததுக்கு பிறகு. இதில் நிற்பம் அடுத்த கட்டமாக அந்த தீர்த்தம் ஆடுறதை பார்த்துட்டு இதன் முக்கியமான கட்டங்கள் வரும்போது அந்த இடத்துக்கு போகிறோம். பாருங்க, மேலே ஒரு ட்ரோன் பறந்து கொண்டு இருக்குது. இதில் வர காட்சி ஏதாவது வாங்க முடியுமெண்டா வாங்கி இதில் சேர்த்து விடுறேன்னு பாருங்கோ. இந்த ட்ரோன் காணொளியை தந்து உதவியது இதில் இருக்கிற தம்பிகள். அந்த தம்பியினுடைய பேர் அனுப்பிவிட சொன்னால் இன்னும் அனுப்பலை.
முத்தை தெரு பத்தி திருநகையத்தை குறை சத்தை சரவண முத்து குருவித்து குருவர என ஓதும். இந்த காவடிகளினுடைய வருகைக்கு அளவு இல்லையா? அளவில்லாத அளவுக்கு நிறைய பேர் வேலவனிடம் வலிகளை தீர்க்க வழி தேடி வாரார்கள். எவ்வளவு காவடி வரும். விரைக்க கொஞ்சம் வெள்ளையாக தான் வந்தேன்னா நான் இப்போ கொஞ்சம் கருத்து போனேன். ஏன்னோட தெரியல, வெயில் தான், சரியான வெயில். வெள்ளையாக பிறக்கக்கூடாதா? கருப்பண்டா கருத்தாலும் தெரியாது. நாங்கள் வெள்ளையாக இருக்கிறதால கருத்தா தெரியும். துவாரனும் கருத்து போனார் பாருங்க. இவர் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கிறேன். இவற்றை நிறம் அது தான். நான் வெள்ளைன்றதால நான் கருத்தது தெரியுது, இவர் தெரியலை. நாங்கள் இன்னும் கிட்ட போகல. ஆனால் இதில் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பக்தர்கள் அடிக்கடி அரோகரா சொல்லி வேலவனை மகிழ்விக்கிறார்கள். ஐயோ, இப்போ பாருங்க, ஒரு தூரமாக பாருங்க, எவ்வளோ பக்தர்களோட. அம்மா, உண்மையாக மெய் சிலிருக்குது. இவ்வளவு பக்தர்கள் செல்வச்சன்னதியான தேடி வந்திருக்கிறார்கள். அடுத்தது இங்கே பாருங்க, காவடிகள் வந்து கொண்டே இருக்குங்க. பாருங்க, நான் ஏற்கனவே பதிவு செய்தது ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு. ஆனால் இப்போ பாருங்க, நிறைய ஆட்ட காவடிகள் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நிறைய தூக்கு காவடிகள் வந்து கொண்டிருக்கும். வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவு காவடிகளும் வந்து இங்கே வேண்டுதல் செய்தண்டா ஏற்கனவே இவர்களுக்கு வரம் கிடைச்சிருக்கோண்டு. அப்படி இல்லைண்டா இனி வரம் வேண்டுகிறார்கள். வரம் கிடைச்சா இன்னொரு தடவை எடுக்கிறோம்னு சொல்லியும் வேண்டுவார்கள். அது அவர்கள் விருப்பம். ஆனால் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. முருகனோடு சேர்ந்து முயற்சியையும் உங்களோட கையோடு வச்சு கொள்ளுங்க. அப்படி இல்லைண்டா எதுவும் சாத்தியப்படாது. முருகனை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்திருந்தால் எதுவும் சாத்தியப்படாது. எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு சொல்லி வேண்டுறேன். காவடி ஆடுறத பாருங்க. அவர் எங்கே மேலே வந்து ட்ரோன். ஓ, வணக்கம் ட்ரோன், அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எடுத்த காணொளி பார்த்து நாங்கள் மக்களும் பார்த்தவர்கள். நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. ஐயா, எப்படிம்மா மக்கள் கூட்டம்? எப்படி நீங்கள் எந்த இடம்? இடைக்காடு. ஒவ்வொரு ஆண்டும் மாறதா? இதே அளவு தான் மக்கள் கூட்டம் இருக்குமே, இல்லை கூடி குறைஞ்சிருக்கு? இந்த முறை கூட என்ன? இப்போ நாங்கள் தீர்த்தமாடுற இடத்துக்கு வந்துட்டோம். இனி இதில் இந்த காட்சிகளை பார்ப்போம். வேலவன் தீர்த்தமாடி முடிச்சிட்டார். தீர்த்தமாடி முடிந்தது. அடுத்த கட்டமாக இங்கேருந்து வேலவன் இருப்பிடத்துக்கு போக போகிறார். பாருங்க, அந்த மேலே போட்டுக்கொண்டு வந்த அந்த துணியை மெல்ல அகற்றிய பிறகு தான் தீர்த்தமாடினார். இப்போ மீண்டும் அந்த துணி மூடப்படுகிறது. இப்போ தீர்த்தமாடிய இடத்துல இருந்து வேலவன் அழைத்து செல்லப்படுகிறார். பக்தர்கள் எல்லாம் அரோகரா சொல்லி வேலவனை வேண்டிக் கொள்கிறார்கள். சரியான நெரிசல். அவ்வளவு பக்தர்கள் கூட்டம் கோயிலுக்குள்ள உள்ள போய் பதிவு செய்கிறதுக்கே சாத்தியம் இல்லாமல் இருக்கு. நம்ம தீர்த்தம் அள்ளி தெளிக்கப்படுது. எல்லாரும் போய் அந்த தீர்த்தத்தில் நனைந்து விட்டு வாரார்கள். உள்ளுக்கு போகவே முடியலை, அவ்வளவு மக்கள் கூட்டம். நெரிசல்னா அப்படி நெரிசல் தெரியுமா? எல்லாருமே அந்த இடத்துல தீர்த்தத்தில் போய் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவ்வளவு மக்கள் கூட்டம் தெரியுமா? வேலவனினுடைய தீர்த்தத்தில் நினைக்கிறதுக்காக அவ்வளவு நெரிசலாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்த்தா பக்தர்களினுடைய அந்த குடல் இற்றச்சலாக கேட்கும் பாருங்க.
சரி, தீர்த்த திருவிழாவுக்கு வந்து தீர்த்தமாடி ஆடினது நாங்க அதுக்கு பிறகு இப்போவுமே பாருங்க தீர்த்தம் அள்ளி தெளிச்சு கொண்டே இருக்கிறாரு. நான் நினைஞ்சேன் அதில் தெரியுமே. அங்கே போனீங்களா? பாருங்க யார் யார் போனோம்? எங்க நண்பிகளோட போனீங்களா? எப்படி இருக்கு அந்த அனுபவம்? ஆனா நல்லா இருக்கு. எரிவிட்டு தான் போனாங்களா, அதுவும் ஒரு நல்லா இருக்குது. அடுத்தது பக்தர்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு கூட அப்படியே நேற்று அதிகம் தான், ஆனால் இன்றைக்கு இன்னும் கூடவா இருக்கு. அடுத்தது இன்று மாலை இரவு வேளை எல்லாம் அதிகமான பக்தர்கள் இங்கே வருவாங்க. அடுத்தது இன்றைய நாளில் அதிகமாக காவடி இப்போ பார்த்தாலும் வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு இரவெல்லாம் அதிகமாக காவடி வரும். எனக்கு தெரிஞ்சு கரகாட்டம் எல்லாம் வரும். கரகாட்டம் பார்த்தனியா? இரவு இனி உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, வேற எங்கேயும் கூட்டின்னு போகிறேன். இனி நானும் நண்பர்கள் தான் வருவோம் இரவு. உண்மையிலே இந்த அளவு பக்தர்கள் கூட்டத்தோட வேலவன் தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தில் நாங்களும் நினைந்து இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெறப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி. நன்றி, வணக்கம் நண்பர்களே.